வீட்டில் மீன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மேடவாக்கத்தில் இருக்கிற பிஎஸ்ஆர் மீன் மார்க்கெட் போயிருந்தாங்க. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சிங்க. ஆனால் செம கூட்டங்க. 11 மணிக்கு மேலேயே நிறைய பேர் வந்து மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் மார்க்கெட்னால் அந்த பிஎஸ்ஆர் மேடவாக்கம் மீன் மார்க்கெட் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது கூட இந்த இது நான் பார்க்கல. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அப்புறம் விரால் மீன் வச்சுருந்தாங்க. கிலோ 200 மாதிரி சொன்னாங்க. நான் உள்ளுக்கு என்டர் ஆகும்போது உள்ளுக்கு வந்து வெளியே ஒரு அம்மா வந்துட்டு 200 மீன் 500 விற்கிறாங்க, ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி சொல்லி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்திலே போனாங்க. சரி நம்மளும் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு போனேன். எனக்கும் மீன் வாங்குறதுல ரொம்ப பெரிய நாலேஜெலாம் கிடையாது. பட் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், பழைய மீனா புது மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கலாம். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து வெளியூர்லேருந்து வர்ற மீன் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக தெரியல. இங்கே லோக்கல் காசிமேட்லேருந்து வர்றாப்புல எனக்கு தெரியல. மோஸ்ட்லி எல்லாமே கன்னியாகுமரி தூத்துக்குடிலேருந்து வர்ற மீன் மாதிரி தான் இருக்குது. கூட்டம் நல்லாவே இருந்துச்சுங்க. 11 மணியாக இருந்தாலும் கூட்டம் இருந்துச்சு. நான் கட் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே 12:30 கிட்ட ஆயிடுச்சு. மீன் வாங்குறதுக்கு போகும்போதே நாங்கள் எந்த பிளானும் போட மாட்டோம். ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி அங்கே போய் ஏதாவது மீன் வாங்கலாம் தான் நினப்போம். பட் அங்கேயுமே போய் திணற தான் செய்வோம், இந்த மீனா அந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு. மீன் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வஞ்சரம் வந்து 500 ஸ்டார்ட் ஆகுது. வாவல் பிளாக் வாவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 500 ஸ்டார்ட் ஆகுது. சைஸுக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸை சொல்கிறாங்க. கிராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 300-400 அந்த ப்ரைஸு. அதுக்கப்புறம் ரால்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் 300-400, ஒரு சில கடையில் 250 அந்த ரேஞ்சுக்குமே கொடுக்குறாங்க. பாறை மீன் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சுங்க. 260 அவ்வளோதான் சொன்னாங்க கிலோ. எனக்கு பெருசாக மீன் என்ன மீன் வாங்கணுன்னே தெரியல. ஒவ்வொரு கடையாக தேடிட்டு இருந்தோம். சரி நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினோமே லெதர் ஜாக்கெட் வாங்கணும், 350 தான் லாஸ்ட் டைம் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு கிலோ. சரி அதுவே வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய கடையில் வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்தது. சரி நம்ம ஒரே கடையில் வாங்க வேண்டாம், 2-3 கடைக்கு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு 2-3 கடையில் கேட்டுருந்தேன். ஃபிஷ்ஷஸ் வந்து விதவிதமான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பட் நம்மளுக்கு வந்து அதை வாங்கி எப்படி சமைக்கணும்னு தெரியாது. வாங்கி சப்போஸ் டேஸ்ட் சரியில்லாமல் போயிடக்கூடாது. அதனால சரி வேண்டாம், ரெகுலராக நம்ம லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் ஆல்ரெடி வாங்கினதுனால அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே ஒரு சிமிலர் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணுறதை பொறுத்து தான். இங்கே பார்கெயின் பண்ணிக்கலாம். நீங்கள் திருக்கு மீன்லாம் வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் நம்மளுக்கு சமைக்க தெரியாது. அப்புறம் அந்த ஷார்க்லேயே டிஃப்ரெண்ட் ஷார்க்லாம் வச்சுருந்தாங்க. இதுவும் எப்படி கரெக்டாக சமைச்சாதான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி சங்கராலே ஒரு வித்தியாசமான சங்கராக தான் நினைக்கிறேன். அது ஆரஞ்சு கலரில் நல்லா திக்காக இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வாங்கினேன். 350 சொன்னாங்க. ஆனால் 1 கிலோக்கு 1.25 கிலோ கிட்டே இருந்துச்சு. 350 தான் கொடுத்தேன். ஃபிஷ்ஷு பார்க்க கொஞ்சம் இதாக தான் தெரிஞ்சுது. ஆனால் நான் வீட்டில் போய் சமைக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ரொம்ப பழைய மீன் மாதிரிலாம் அந்த ஸ்மெல்லாம் வரல. ஃபிஷ்ஷு நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கிராப் வாங்கினேன். ஒரு 1/2 கிலோ ஒரு கிராப் ஒரு 4 பீஸ் கிட்ட வந்துச்சு. அது ஒரு 200. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ இறால் வாங்கினாங்க. அவ்வளோதான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஃபிஷ்ஷை பார்த்து வாங்கிக்கலாம். பார்கெயினும் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து டோக்கன் சிஸ்டம் தான். டோக்கன் கொடுத்துருவாங்க. நான் போகும்போது 1400 கிட்டத்தட்ட 100 பேர் முன்னாடி இருந்தாங்க. ஆனால் சட்டுன்னு கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு ப்ரானுக்கும் கிராபுக்கும் தனியாக கட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த பிஎஸ்ஆர் மீன் மார்க்கெட்டுக்கு யாராவது போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.